இங்க மீராங்கிற இந்த பொண்ணு அவ தங்கச்சியோட ரொம்பவே சந்தோஷமா அவளோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த அவரோட அப்பா, இங்க பாரு இன்னைக்கு நைட்டு நீ கோயில்ல டான்ஸ் ஆடணும் ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவளுமே நைட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக ப்ரிப்பேர் ஆகுறா. அன்னைக்கு நைட்டு அவ ஆடின ஆட்டத்தை எல்லாருமே பாக்குறாங்க. ரொம்ப அழகாவே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்றா. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரியவருக்கு அவ ஆடின டான்ஸ் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அவளையுமே பிடிச்சு போயிடுது. உடனே கண்ணை காட்டி அவரோட கையால் ஒருத்தவரை விட்டு அவருடைய குடும்பத்துல பேச வைக்கிறாரு. உடனே அவர் கையை காட்டின அவருடைய அடியாளுமே அவர் அப்பாவை பார்த்து பேசுறாரு. இங்க பாரு நீங்க ரொம்ப ஏழ்மையில இருக்கீங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உன் பொண்ணோட டான்ஸ் நம்ம ஊர் பெரியவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அவரை மட்டும் நீ தேவதாசி ஆகிட்டனா உனக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும் இல்லாம உன் குடும்பம் ரொம்பவே நல்ல நிலைமைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி விட்டுறாரு. இங்க இவளோட ஃப்ரெண்டுமே அந்த இடத்துல தேவதாசியா தான் இருப்பா. அவளுடைய உடையையும் அவ அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த நகையையும் பார்த்த இவ மனசுக்குள்ள ஆசைப்படுறா. நீ எப்படி இந்த இடத்துல தேவதாசியா இருக்கியா? நம்ம தேவதாசியாக என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவள் ஃப்ரெண்டை கேட்க, அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, அதுக்கு நம்ம எதுவும் செய்ய வேணாம், நீ ஆடுற டான்ஸு இங்கே இருக்கிற அந்த ஊர் பெரியவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கணும், அப்படி பிடிச்சிருந்தா நீயும் தேவதாசி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிற அந்த டைம்லேயே அந்த இடத்துக்கு வந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவதாசி மட்டும் இல்லை, நீ தேவதாசியை விட பெரிய அந்தஸ்தான பதவிக்கு மேலே போக வேண்டிய ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் பாராட்டுறாரு. பாராட்டினது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள், துணிமணி, இது மாதிரியான நிறைய விஷயங்களை அவர் கையில் கொடுத்து அனுப்பி விடுறாரு. அவள் உடனே ஆச்சரியத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் வீட்டுக்கு ஓடியாந்து அவங்க அம்மா கிட்ட இதெல்லாம் அவங்க தாம்மா கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லம்மா என்னை தேவதாசியாக ஆக்கிக்கிறேங்கிற மாதிரி சொன்னாங்க, போனாங்க வந்தாங்கன்னு அதோடைய அர்த்தம் தெரியாமலே அவள் அவ்வளோ சந்தோஷப்படுறா. தேவதாசிங்கிற அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாத தவிர அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்களும் சந்தோஷப்படுறாங்க.